நம்ம இப்போ ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா, ஜூலை 15th வந்து அஜயோட பர்த்டே. ஸோ அதுக்காக நான் பெங்களூர்லேருந்து கிளம்பி 13th நைட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு 14th மார்னிங் அங்கே ரீச் ஆகிறது மாதிரி பிளானிங்கு. இது ஒரு சர்ப்ரைஸான வீடியோ. என் தங்கச்சிக்கு மட்டும் தெரியும், பாக்கி யாருக்கும் தெரியாது நான் வருது. ஆக்சுவலி நான் மட்டும்தான் அன்றைக்கி போயிருந்தேன். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இது ஒரு சர்ப்ரைஸான ஒரு வீடியோ தாங்க அஜய்க்கு. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காமராஜர், கல்வி தந்தை காமராஜரோட பர்த்டேயும் இருந்தது. ஸோ அதுக்காக அவன் ஒரு ஸ்பீச்சும் கொடுத்துருந்தான். அந்த ஸ்பீச்சையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சவே லெங்க்தியான வீடியோ தாங்க இருக்கும், பட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் சௌமியா மீராஸ் கிச்சன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்காக. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது அரௌண்ட் 6:30க்கு எடுத்த வீடியோங்க. மார்னிங் பஸ்ஸில் வரும்போது நான் வந்து காவல் கிணறு டு நாகர்கோயிலில் பைபாஸ் இப்போ ஒன்று புதுசாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அதை தான் நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். எத்தனை வாட்டி அந்த இடத்த நீங்கள் க்ராஸ் பண்ணி வந்தாலுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. மார்னிங் பாருங்கள், சன் ரைஸ் டைம். ஆக்சுவலி சன் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த இடத்த நம்ம க்ராஸ் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குங்க. ஒரு பக்கம் நம்ம ஊருக்கு வரோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சந்தோஷம், ப்ளஸ் வந்து இந்த மவுண்டெயின்ஸ் வித் அந்த ட்ரீஸோட பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நான் அன்னைக்கு ட்ராவல் பண்ண பஸ் என்ன பார்த்திங்கன்னா இன்டர்சிட்டி பஸ்ஸில் தான் நான் ட்ராவல் பண்ணி வந்தேன். எனக்கு அவங்க ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்கங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என்னுடைய ட்ராவல் வந்து ராயல் பஸ்ஸில் தான் இருக்கும். ஸோ இந்த தடவை தான் நான் இன்டர்சிட்டியில் நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி பஸ்லாம் நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேர் கொடுப்பாங்க. லேடிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கேர் பண்ணிப்பாங்கங்க. அது நான் வந்து அடிக்கடி நாகர்கோயில் ட்ராவல் பண்ணுறதுனால என்ன அவங்களுக்கு நல்லாவே தெரியும், ரொம்பவே கேர் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆரல் வாய்மொழி விண்ட் மில் சைடு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்பவே சீனிக்காக இருக்குங்க. இங்கே நிறைய வந்து தமிழ் படங்கள் ஷூட் பண்ணியிருக்காங்கங்க. நிறைய வெப் சீரிஸ் உள்ளதும் நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த இது. அதனால தான் உங்களை காமிக்கிறதுக்காக தான் வந்து நான் இதை உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். இந்த ரோடு பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் கன்னியாகுமரி, லாஸ்ட் டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி தான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரோட் ட்ராவல் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த ரோடை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. டைரெக்டாக கன்னியாகுமரிக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ரோடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ மவுண்டெயின்ஸ் இருக்குது பாருங்கள். இது பாறையெல்லாம் குடஞ்சி தான் இந்த ரோடை போட்டிருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சுங்க. நம்ம இப்போ ஊருக்குள்ளே போய் வரணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடும். இது 15 to 20 மினிட்ஸ் தாங்க ஆகும் நாகர்கோயில் டவுனுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு. நீங்களே பாருங்களேன், நடுநடுவில் ரயில்வே ட்ராக் ஓடுது, சுற்றி மவுண்டெயின்ஸு, ஃபுல் ஆஃப் ட்ரீஸ். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நாகர்கோயில் ரீச் ஆக போகிறேங்க. இது ஒல்நேசேரி பாலம் தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி இந்த நாகர்கோயில் போர்டு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதான் ஆப்டா மார்க்கெட். ஆக்சுவலி எல்லா விதமான க்ராசரிஸ் ஐட்டம்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குங்க. இதுதான் வந்து நாகர்கோயில் வடசேரியில் வந்து ரீச் ஆகியாச்சு பஸ் ஸ்டாண்டில் இன்டர்சிட்டி பஸ்ஸு. ஸோ ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டு பக்கத்தில் வந்தாச்சுங்க. இப்போ தான் வந்து மெயின் சீனே இருக்குது பாருங்கள். கல்வி தந்தை காமராஜோட பர்த்டே அன்னைக்கு தான் அஜயோட பர்த்டேயுமே. அவரை பற்றி ஒரு ஸ்பீச்சை வந்து அவன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். ஆக்சுவலி அவன் வந்து ஸ்கூல் குளிக்கிறதுக்கு தான் அவன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அஜய் சார் வந்து டவல் கட்டிகிட்டே ஸ்பீச் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ அதுக்காக தான் வந்து அவன் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணாத சௌமியம்மா, எல்லோரும் என்னை கேலி பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தான். பட் இந்த எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது பாருங்கள், சான்ஸே இல்லைங்க. ரொம்பவே அவன் கான்ஷியஸாக இருந்திருக்கான். பட் நான் வருது அவனுக்கு 100% தெரியாது. என் தங்கச்சிக்கு மட்டும் தான் தெரியும், என் தங்கச்சி ஹஸ்பண்டுக்கு தெரியாது, அவளோட பெரிய பையனுக்கும் தெரியாது. கதவு திறக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பாருங்கள். எதனாலேன்னா அவன் துண்டு கட்டிகிட்டு இருக்கிறதுனால அவன் வந்து கதவு திறக்க மாட்டேங்கிறான். என் தங்கச்சி சொல்லிக்கிட்டே இருக்கா, போய் கதவு திறடான்னு சொல்லிட்டு. பாருங்கள் அவனோட எக்ஸ்ப்ரெஷன் இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள்.
இந்த மாதிரி இப்போ அவன் கதவு திறக்க போகிறான். பாருங்கள் அவனுடைய எக்ஸ்ப்ரெஷனை. பயப்பட மாட்டான். என்ன சொன்னான் பார்த்தீங்களா? பயப்பட மாட்டான் இந்த விருமாண்டி. தெளிவாயிட்டாங்க ஆக்சுவலி. பட் நான் வந்தது அவனுக்கு பெரிய ஒரு ஷாக்கிங் தான். ஸோ அவனுடைய பர்த்டேக்காக நான் வந்தது ரொம்பவே எனக்கு ஹாப்பி தாங்க. ஸோ அடுத்தது வந்து அவனோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து எங்களுடைய வயல் தாங்க. ஸோ அதுக்கு நான் போயிருந்தேன். அதை பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் எடுத்திருந்தேன். நான் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாங்க நான் இதெல்லாம் ரொம்பவே நான் மிஸ் பண்ணுறேன். நான் காமராஜரை பற்றி ஸ்பீச் கொடுத்துருக்கான், வாங்க கேட்கலாம். அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் அஜய் சண்முகம். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த மாபெரும் சபையிலே நான் பேச வந்திருப்பது ஒரு மகா சரித்திரத்தை பற்றி. தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற குரலுக்கு பொருந்திய காமராஜரை பற்றி என் பேச்சு. ஏழைகளின் பங்காளனாம் கர்ம வீரர் காமராஜர் பற்றி என் பேச்சு. அவர் முதலமைச்சராக பதவியேற்றதும் அவர் போட்ட முதல் கையெழுத்து மூடப்பட்ட 6000 பள்ளிகளை மீண்டும் திறக்கத்தான். எளிமை ஒற்றை சொல்லுக்கு உயிர் கொடுத்த காமராஜர். இத்தனை அதிகாரங்கள் இருந்தும் அவருக்கான சேர்த்து வைத்த சொத்து கதர் வேட்டி சட்டைகளும் புத்தகங்கள். இன்று காமராஜர் நம்மிடம் இல்லை. ஆனாலும் அவர் ஏற்றி வைத்த கல்வி கணல் இன்னும் எரிந்து கொண்டு இருக்கிறது. இதோடு நான் என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். காமராஜர் பிறந்த அன்றே நானும் பிறந்தேன். இன்று எனது பிறந்த நாள். நன்றி, வணக்கங்கள். அஜியோட ஸ்பீச் கேட்டிங்களா? செம சூப்பராக இருந்ததுலாங்க. போன அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரிம்மிங் வேலையெல்லாம் இருந்தது கார்டனில். ஸோ அது எல்லாமே பண்ணியிருந்தேன். என் தங்கச்சி துபாயிலேருந்து வந்திருந்தா. இது அவளுடைய பொண்ணு தான். ஸோ அவளும் நானும் சேர்ந்து தான் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணியிருந்தேன். அவளுக்கும் இந்த ஒர்க் வந்து ரொம்ப பிடிக்குங்க. செடிக்கு தண்ணி ஊற்றுறதா இருக்கட்டும், நான் என்னென்ன குட்டி குட்டி ஒர்க்கெல்லாம் பண்ணுறேனோ எனக்கு கூட வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தா. பிரியம்மா நான் அதை பண்ணுறேன், பிரியம்மா நான் இதை தண்ணி ஊற்றுறேன், என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு அவளே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரோசஸ் செம்ம சூப்பராக இருக்குதுல்ல. பிளான்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உரமெல்லாம் போட்டுட்டு நிறைய தண்ணி ஊற்றிட்டு வந்தேங்க. அந்த பூ பூத்துருக்குது பார்த்திங்கன்னா அவ்வளோவே மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இருந்தது ஆக்சுவலி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஜயோட வந்து ஈவினிங் பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க, வாங்க. அன்றைக்கி ஈவினிங் ஒரு 7:30 7:45 கேக் கட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து அவனுடைய பர்த்டே வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் எங்கள் அப்பாவை தான் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஆக்சுவலி. ஒவ்வொரு பர்த்டேக்குமே எங்கள் அப்பா வந்து அவனுக்கு அவ்வளோ ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அவன் கேக் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அப்பாவுக்கு தான் அவன் ஊட்டுறான் பாருங்கள் அந்த ஃபோட்டோவில். ஸோ ரொம்பவே வந்து எமோஷ்னலாக ரொம்பவே டச்சிங்காக இருந்தது. அன்னைக்கு நைட்டு வந்து அவன் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னான்? கண்டிப்பாக என் பர்த்டேக்கு நீ வருவேன்னு எனக்கு தெரியும் சௌமியாம்மா. நான் முந்தினாலே நான் உன்னை எதிர்பார்த்தேன். பட் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காகவும் இருந்தது நீ வருவியோ மாட்டியோன்னு சொல்லிட்டு. அண்ணாவுகளெல்லாம் வந்து நீ எப்படி தனியாக விட்டுட்டு வருவேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சௌமியாம்மான்னு சொல்லிட்டு என்னை கட்டி பிடிச்சி என்னை கிஸ் பண்ணிவிட்டு நான் வரும்போதெல்லாம் அவன் என் கூட தான் அவங்க தூங்குவாங்க. அவன் வந்து ஒரு தேங்கிங் யூ வீடியோவில் வந்து சொல்லியிருப்பான், நீ சௌமியம்மா வந்து எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான். கண்டிப்பாங்க அவனுக்கு நான் ஒரு அம்மா மாதிரி தான். எந்த ஒரு டிசிஷனாலும் என்கிட்ட கேட்காம அவன் முடிவு பண்ண மாட்டான். ஸோ இந்த அஜய் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்யூ வீடியோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை இந்த வீடியோவில் சேர்த்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் திருப்பி சந்திக்கலாம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அஜய். ஞாபகம் இருக்குதா? சௌமியம் எத்தனை நாள் நிற்க போகிற? அந்த அஜய் தான் நான். எங்கள் சௌமியம்மா வந்து யாருக்குமே தெரியாது. எங்கள் சௌமியம்மா எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். அதனால நான் அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும். என்னன்னா இன்னொரு அம்மா மாதிரியே சொல்லலாம். அதனால இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ சப்போர்ட் வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அதை பிளான் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிங்க, அது நேச்சுரலாகவே நடந்தது. எங்கள் சௌமியம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் ஷாக் ஆகிட்டேன். ஆனால் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
கீப் வாட்சிங்.